தி டிவைன் தமிழோட முருகன் ரவுண்ட் டேபிள்ல தான் இருக்கும். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மூலப்பரம்பொருள் வந்து முருகப்பெருமான் தான். இதில் நெற்றிக்கண்ணில் தோற்றுவிக்கப்பட்டதுனால முருகருக்கு வந்து ஞானக்காரர்னு சொல்லுவாங்க, ஞானாசிரியர் சொல்லணும். யார் முருகனை வந்து அதிகமாக தீவிரமாக வழிபாடு பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஞானங்களை அடைவாங்க. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். நாங்களும் திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இதெல்லாம் பண்றோம். ஆனா அந்த முருகனை பேசும்பொழுது ஒரு தித்திப்பு கிடைக்கும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆறது முருகனா இருக்கு. நீயும் நானுமாய் ஏகபோகமாய் எருகும் வகை பரமசுகம் அதனை அருள். நாங்க புலவர்கள், எங்களுக்கு தலைமை புலவர்னா சிவபெருமான் முருகப்பெருமான் தான். முதல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் எல்லாமல்ல சிவபெருமான், இரண்டாவது தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் முருகப்பெருமான். அப்படி இருக்கிற போது எங்கள் சங்க தலைவர் அவர். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன். இன்னைக்கு நம்ம வந்து தி டிவைன் தமிழோட முருகன் ரவுண்ட் டேபிள்ல தான் இருக்கோம். மாநாடுகள்லாம் தாண்டி நம்மளால முடிந்த ஒரு ரவுண்ட் டேபிள் நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுல இன்னைக்கு நம்ம அவையில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் ஆகம அந்தனர் சிவ வடிவேலவன் அவர்கள் இருக்காங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் இருக்காங்க. பேராசிரியர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளரான சிவ சதீஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். முருகனுக்காக ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுத்த போது எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க தான். அப்படி இருக்கும்போது முருகன் உங்களுடைய வாழ்க்கையில முருகன் கொடுத்த இம்பேக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மேடம், உங்கள்கிட்டேருந்தே நான் ஆசைப்படுறேன். அந்த முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணார்? அம்மா சைடில் முருக வழிபாடு ஜாஸ்தி. திருப்பூரூர் முருகன் தான் அம்மா வீட்டு குலதெய்வம். அதனால எப்போவுமே இந்த முருக பக்தி அப்படின்றது குலதெய்வ வழிபாடு இருந்தாலும், அடியேன் தாத்தா திருவாளர் கல்யாண சுந்தரம்னு பேர். அவர் ஒரு 24 வயசில் டபுள் நிமோனியா அப்படின்ற ஒரு வியாதி வருது அவருக்கு. ரொம்ப சீரியஸாக இருக்கார். தாத்தாக்கு அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ அம்மா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை. ஒரு 24 வயசில் ரொம்ப தீவிரமாக, இப்போ எப்படி அந்த பெரும் தொற்று ஒன்று நம்ம உலகமே பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அப்போ டபுள் நிமோனியான்னு ஒன்று உண்டாம். கேள்விப்பட்டது தான். 24 வயசில் அவர் இறக்கும் தருவாய் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கார். அப்போ ஒரு பேரருள் கிடைச்சது. எப்படின்னா, அவருடைய தாய் மாமன் வழியில் திரு வெங்கடாச்சலம்னு ஒருத்தர், ஒரு சொந்தம். அவர் பாம்பன் சுவாமிகளுடைய நேரடி சீடர். பாம்பன் சுவாமிகள் கிட்ட சொல்லி, பாம்பன் சுவாமிகள் திருவல்லிக்கேணியில் இருக்கிற எங்கள் தாத்தா வீட்டுக்கு விபூதி எடுத்து எங்கள் தாத்தா மேலே தூவி, எழுந்துடுறா கல்யாணம், எழுந்துரு அப்படின்னு போயிட்டாராம். இவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அவர் இல்லை. ஆனால் சத்தியம் என்னன்னா, அடுத்த நாள் கொஞ்சம் எழுந்தவர் ஒரு 2-3 நாளில் பரிபூரணமாக குணமாயிட்டு. அன்னியிலிருந்து இன்னிய வரைக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் சரி, இல்லை ஒரு குழந்தை பேர், வேலை, எந்த பிரச்சனை என்றாலும் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி அப்படின்னு 30 சண்முக கவசத்தையும் சொல்லிடும். ரொம்ப இந்த மாதிரி ராகமா நேரம் கிடைச்சா பாடுவோம். இல்லையா, வழியில போகும்பொழுது கூட அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகின்னு ஆரம்பிப்போம். அந்த 30 பாடல்களை சொல்லுவோம். ஒரு 200 வருஷத்து முருகர் படம் எங்கள் வீட்டில் இன்றைக்கும் இருக்குது. அப்பா, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை காமிக்கிறேன். அதை அப்படியே இப்படி பண்ணால் அப்பளம் மாதிரி நொறுங்குது. ஆனால் இப்போ தான் நாங்கள் அதை ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து அதை கொஞ்சம் ட்ரா பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி, ஏன்னா இதை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்தாக நான் நினைக்கிறேன். அது மேடை ஏறி அவரை பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம தமிழோடு முருகன் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒரு விஷயம். உங்களை மேடைக்கு கூட்டு போனதும் அவராக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் தாத்தா காலத்துலேருந்து முருக வழிபாடு இருக்குன்னா, முருகன் மேடையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கைத்தட்டல்கள் வாங்கி வச்சதாக இருக்கட்டும், அவரை பற்றி பேசும்போது மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டதாக இருக்கட்டும், அது நிறைய நான் கண்ணால் பார்க்குறேன். சொற்பொழிவாளர் ஆகணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தமிழ் மேலே ஆசை உண்டு, வீட்டில் பக்தி உண்டு. அம்மா தமிழ் ஆசிரியர், அதனால் ஒரு பேச்சு போட்டி அளவில் தான் தமிழ், அதுவும் ரொம்ப குறுகிய வட்டம் தான்.
அப்ப முருகன் வந்து எந்த மாதிரி அருணகிரியாருக்கு இருந்தாலும் எனக்கு பெற்ற தாயும் அருள் தந்தையும் நீ இப்படிலாம் பாடுறாரு எங்க அனுபூதியில. ஆனா அந்த அனுபூதியில கிளிவடிவம் எடுத்து நிறைவாக பாடும் பொழுது அவர் நிறைவா சொல்ற அந்த வரி என்ன தெரியுமா? குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. அப்படி ஒரு குருவை சுவாமி காமிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாதையெல்லாம் இருக்கும் நான் நினைச்சதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா மேடைகள்ல சிவபெருமானை பத்தி பேசும்பொழுது ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக கூட்டம் இருப்பாங்க. திருமுறைகள், திருவாசகம் இதெல்லாம் கேட்க. ஆனா இந்த நம்ம மீடியா இருக்கு இல்லையா, ஏன்னே தெரியல, இதுல பேச ஆரம்பிச்சதுலேருந்து முருகனை பத்தி பேச 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 கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக வட்டம், அந்த முருகன் யுகம் அப்படின்றதால இருக்கக்கூடிய ஒரு தொடர்பான்னு தெரியாது. முருகனை பத்தி பேச பேச ஒரு சென்ற ஆண்டு தீபாவளி 23 தீபாவளி 2023 தீபாவளியில தான் முதல் தடவை என்னுடைய ஒரு மீடியா வருது. முருகனை பத்தி என்னுடைய உண்மையான எனக்கு நடந்த அனுபவத்தை சொன்னேன். அவங்க பெருமக்கள் பேசட்டும், அப்படியே நான் அந்த அனுபவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது பேசினதுக்கு அப்புறம் எல்லாருமே நம்ம முருகரை பத்தி கூப்பிட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இதெல்லாம் பண்றோம். ஆனா அந்த முருகனை பேசும்பொழுது ஒரு தித்திப்புன்னு வரேங்க தாத்தா, நீ முருகா முருகா சொல்ல வாயில ஒரு தித்திப்பு கிடைக்கும் அப்படின்றது உண்டு. அதனால எல்லாருக்குமே கனெக்ட் ஆறது முருகனா இருக்கார். ஏன்னா அவங்களுக்கும் முருகன் பிடிக்குது, எனக்கும் பிடிக்குது. யாருன்னே தெரியாதவங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் அந்த முருகனா மட்டும்தான் இருக்கார். கண்டிப்பா. வாழ்க சீர் அடியார் எல்லாம்னு அந்த முருகரோட தான் ஒரு பெரிய ஒரு வைப் அப்படின்றது சொல்லலாம். ஓகே, அந்த வைப் அப்படியே உங்கள்கிட்ட நான் கடத்துறேன். பல மேடைகளில் திருப்புகள் பற்றி பேசியிருக்கீங்க. முருகனை பற்றி தெரியாத விஷயங்கள் தேடி 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 எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் பலர் யூடியூப்பில் பலர் இருந்தாலும் உங்களோட பங்கு முக்கியம். சிவசதீஷ் அவர்களோட பங்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வைபும் இம்பேக்டும் முருகன் எந்த அளவுக்கு கொடுத்தார்? உண்மையிலேயே முருகப்பெருமான் என்னை தடுத்தாட்கொண்ட கடவுள் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சின்ன கிராமம், எங்களுடைய கிராமம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோவிந்தனூர் அப்படிங்கிற கிராமம். இன்னைக்கு வரைக்கும் கூட டவர் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நான் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவங்க வீட்டில் உட்காந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கேன் சின்ன பையனை. அதில் ஒரு சொற்பொழிவு வருது. சொற்பொழிவான்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு தாத்தா பேசுகிறார், நெத்தி நிறைய விபூதி, தலையை குடிஞ்சுக்கிட்டு அப்பன் முருகன் முத்தமிழ் வித்தகன் தத்துவ குழந்தை அப்படின்னு பேசுகிறார். யாரா இவர் நல்லா பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்க போய் அவரை யாருன்னு தேடுகிற போது திருமுருகவளால் வாரியார் சுவாமிகள் அப்படின்னு தெரிகிறது. அதன் பிறகு அவர்களுடைய நூல்களை வாங்கி படிக்கிறது, அவங்களுடைய பேச்சை கேட்பது அப்படிங்கிறதாக சமயத்தின் பாலும் முருக வழிபாட்டின் மீதும் போச்சு. அது இல்லாமல் நான் ஆதீனத்தில் படித்தேன். பேரூர் ஆதீனத்தில் படிக்கும்போது எங்கள் ஆதீனத்தில் வந்து சிவம்தான் வழிபடு கடவுளாக இருந்தாலும் கூட முருகப்பெருமான்கிறது இஷ்ட தெய்வமாக இருக்கும். அது எந்த சைவத்தில் இருந்தாலும் சரி, அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடு வந்துச்சு. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த யுகத்தில் இந்த டைமில் என்னுடைய முருகனுடைய பேச்சுகள் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இந்த சைதாப்பேட்டையில் ஒரு முருகன் கோயிலில் கந்தசஷ்டியில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கந்தசஷ்டியில் பேசுகிறேன். அந்த பேச்சிலேருந்து ஒரு வீடியோ எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் எதுவுமே எனக்கு தெரியாது. என்னுடைய மாணவர் ஒருத்தர், ஐயா இதெல்லாம் எடிட் பண்ணி போடணும் ஐயா. தம்பி இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை தம்பி, நான் எடிட் பண்ணி தரேங்கன்னு ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டார். அது மில்லியன் கணக்கில் போயிடுச்சு. அது கேட்டுட்டு எல்லா யூடியூப் சேனல்லேருந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி போனேன். அதன் பிறகு எனக்கு என்று பின்தொடர்கிற வட்டம் வந்துச்சு. எல்லா தளங்கள்லையும் போய் பேசுறது அப்படிங்கிறத தாண்டி பின்தொடர்கிற வட்டம் வந்துச்சு. அப்புறம் என்னுடைய மனைவியும் கூட சிறந்த முருக பக்தர். அவங்களும் நானும் சேர்ந்து திருப்புகழ் பாடுவோம். எங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டதே வந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டில். அப்பா, அங்கே தான் சரி இந்த பொண்ணை ஏற்றுக்கலாம் அப்படின்னு பண்ணேன். அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்த சீதனம் கூட வேல் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. முதல் சீதனம் அப்படின்னா வேல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்க, ஏங்க இத்தனை திருப்புகழ் பாடுறீங்க, நான் தமிழில் ஒரு 5000 பாட்டுக்கு மேலே மனப்படமாக சொல்லுவேன். அப்பா, அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் திருப்புகழ் வகுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சின்ன இது போட்டு விட்டேன். இப்போ எங்கிட்ட ஒரு 300 பேருக்கு மேலே திருப்புகழ் படிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்து கந்தர் அனுபூதி வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அதனால் அடுத்து கந்தர் அனுபூதி வகுப்பு தொடங்க போகிறேன். எனக்கு கந்தர் அனுபூதி எல்லாமே மனநம். வள்ளற்பெருமான் அவர்களை பற்றி சொல்லுகிறவோ சொல்லுவார்கள், வள்ளலார் வந்து முதலிரவில் திருவாசகம் படித்தார் அப்படின்னு. அப்போ வள்ளலார் என்ன சொல்லுவாங்கன்னா, திருவாசகத்துடன் தேன்நிலவு கொண்டாடியவர்னு சொல்லுவாங்க. என்னுடைய தேன்நிலவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மலேசியா நாட்டில் அருணகிரிநாதர் விழா, செல்லுமிடம் எங்கும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மையில் விருத்தம், திருப்புகழ்னு சொற்பொழிவு. யார்? கௌமார மடாலயத்தினுடைய குருமகா சன்னிதானம் திரு குமரகுருப சுவாமிகள் தலைமையில் சோசுவாமி சுந்தரம் ஐயா
முக்கால் மணி நேரம் பேசுவாங்கன்னா எனக்கு 1/2 மணி நேரம் கொடுப்பாங்க. ம். இப்படி எல்லா பக்கமும் போய் பேசக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன் திருப்புகழை வைத்து திருப்புகழ் எல்லாமே இருக்கு. நான் முறையா தமிழ்ல குடமுழுக்கு பண்றதுல முறையா மடத்துல படிச்சிருக்கேன். ஆதீன புலவரா இருக்கிறேன். ம். அப்படி இருக்கும்போது என் திருப்புகழை மட்டுமே வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கும்போது, இப்ப திருப்புகழ் வழிபாடு சென்னையில பெரிய அளவில் நடத்தணும். அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் நடத்தணும். இப்ப அடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். அப்படியாக முருகனுடன் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் எருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகான்னு ஒரு திருப்புகழ் இருக்கு. அந்த மாதிரி அவர் என்னை ஈர்த்து ஆட்கொண்டாருன்னு சொல்லணுமே ஒழிய, இன்னொன்னு நான் சிவ வழிபாட்டில் இருக்கேன். ஆ. சிவ வழிபாட்டில் இருக்கிற போது சிவம் வேறு முருகன் வேறு அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்காம 2 பேரும் சேர்த்துக்கிட்டாங்க. ஒருத்தர் தான், ம். அவர் தங்கம், இவரு ஜுவல், அவ்வளவுதான். 2 சேர்த்து இழுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி நான் தமிழ் வாத்தியார். கண்டிப்பா. எங்களுக்கு நாங்க புலவர்கள். ஆமா. எங்களுக்கு தலைமை புலவர்னா சிவபெருமானும் முருகப்பெருமான் தான். முதல் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் எல்லாம் வல்ல சிவபெருமான். 2வது தமிழ்ச் சங்கத்துக்கு தலைவரா இருந்தவர் முருகப்பெருமான். அப்படி இருக்கிற போது எங்கள் சங்க தலைவர் அவர் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அப்படியே ஐயாட்ட வரணும். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பட்டு அடிச்சுக்கிட்டு டிவியில பார்க்கும்போது ஒருத்தர் கீழே குனிஞ்சாப்புல பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு. ஆனா அவர் வழியிலே வந்தவர் நீங்க. ஆ, ஆகம விதிப்படி நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது முருகனுக்கும் உங்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாவே இருக்கும். கண்டிப்பா. அந்த முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்? திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர் என்னன்னா எங்கள் குருநாதர்கள். எனக்கு சொன்னீங்களே குருநாதர் வாரியார் சாமிகள். அவருடைய அக்கா வழி பேர் வந்து எங்கள் குருநாதர் சத்தியல் முருகனார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மூலப்பரம்பொருள் முருகப்பெருமான் தான். வாரியார் சாமிகளுக்கு வந்து வயலூர் முருகப்பெருமான் தான் ஆன்ம கடவுள். எங்கள் குருநாதருக்கு தான் வள்ளிமலை முருகப்பெருமான், அடிய நாட்கொண்டு திருத்தணி முருகப்பெருமான். என்னுடைய பிறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனோட அருளால் தான் நடந்தது. என்னென்னா எங்கள் அம்மா வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. ரொம்ப பிரசவம் கடினமாக இருந்திருக்கு. எங்கள் அம்மா வந்து ஆதியிலேருந்தே ரொம்ப முருகப்பெருமான் மட்டும் ரொம்ப தீவிர பக்தி கொண்டவங்க. ரொம்ப தீவிர பக்தி. அப்போ அனுமதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து அதில் வந்து என்னென்னா 7 பேர் அனுமதிச்சிருக்காங்க அந்த மருத்துவமனையில். 6 பேருக்கு சுகப்பிரசவம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அந்த மருத்துவம் சொல்கிறார். அப்போ இருக்க காலகட்டம் என்னென்னா ஆண்கள் தான் மருத்துவம் பார்ப்பாங்க. அது பெண்கள் சில பேர் அது விரும்ப மாட்டாங்க, ஆண்கள் வந்து பார்க்கலாமான்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு வந்து அவங்க வந்து அந்த வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு செவிலியர் வந்து சொல்கிறாங்க, நீ ஏம்மா வலி தாங்கும் போது அப்பா அம்மான்னு கத்திட்டு இருக்க, உனக்கு பிடிச்சமான கடவுள் பெருசில் கூப்பிட்டு வணங்கு, கண்டிப்பாக ஒரு அருள் கொடுக்காம சொல்லும்போது அப்போ அம்மா வந்து மனசார வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. எந்த சிக்கல் இல்லாமல் வந்து பிரசவம் நடந்துச்சு சொன்னால் உன்னுடைய பேரே அவருக்கு வைக்கிறேன், அதே போல் 3 முறை வந்து காவடி 3 நாடு காவடி கொண்டு செலுத்துன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது மருத்துவ அதிசயம் தான் சொல்லலாம். அப்போல்லாம் ஊடகம்லாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்போ மருத்துவ ஊடகத்தில் வந்து 2 விஷயம் என்னென்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு அறுவை சிகிச்சை, எங்கள் அம்மாவுக்கு சுகப்பிரசவம். அது மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைய வந்து தூக்கி போட்டு பிடிச்சிருக்காரு அந்த மருத்துவமனை தலைமை அதிகாரி. பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ ரகசியமாக வச்சுருந்தாலும் அப்போ ஊடகத்தில் வந்து வெளியெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஆங்கிலேயருக்கெல்லாம் கல்வி சொல்லிக் கொடுத்து ரொம்ப புலமை மிகுந்த. அவர் போய்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு, என்ன இடம் சொன்னால் சொல்ல மாட்டேன்ட்டாங்களா அவங்க. அதாவது பிறந்த குழந்தை வந்து தூக்கி போட்டு பிடிச்சோன்னா எப்படி இருந்துக்கும் பார்த்தாங்க. அவ்வளோ வந்து அது அற்புதமான அந்த பிறப்பு நடந்திருக்கு இறைவனோட அருளால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா அடியன் 1, 2, 3 ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் தரையில் தான் படுக்கணும். அப்போல்லாம் மணக்கட்டை தான் தலைக்கு வச்சுக்கணும். எந்த ஒரு அடிப்படை பேருந்து வசதிலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ரயிலில் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து போயிட்டு திருத்தணி படியில் 305 படி நம்ம ஆண்டை குறிக்கிற ஒரு படி தான் அங்கே வச்சுருக்காங்க. 305 படி படி விழா பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை ஆங்கில புத்தாண்டப்போ பண்ணுவாங்க அவங்க. அந்த இதில் காவடி எடுத்து போயிட்டு 3 ஆண்டு செலுத்தி அதே போல் பார்த்திங்கன்னா சிவ வடிவேலன்னு அந்த பேர் வச்சு வணங்குறதுக்கு காரணம் என்ன, முருகப்பெருமான் அருள் தான். அப்படி இந்த நொடி வரலும் சுவாசிக்கணும்னு சொன்னால் என்னோடய பேச்சு மூச்சு எல்லாமே அவர் தான். அவர் ஐயா சதீஷையா சொன்ன மாதிரி நம்ம வந்து அடுத்த நிலையாக சிவபெருமானுடைய திருவருளில் வந்தாலும் மூலப்பரம்பொருள் வந்து முருகப்பெருமான் தான். இதில் நெற்றிக்கண்ணில் தோற்றுவிக்கப்பட்டதுனால முருகருக்கு வந்து ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க, ஞானாசிரியர் சொல்லுவோம் நம்ம தமிழில். யாருன்னா பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அருளை பெறணும்னு நினைக்கிறாங்களோ, யார் முருகனை வந்து அதிகமாக தீவிரமாக வழிபாடு பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஞானநிலை அடைவாங்க. அங்கே அது குருநாதரே ஒரு பெரிய சான்று. அந்த அளவில் அடியனும் வந்து இது கண்கூடாக உணர்ந்திருக்கேன். அதனால் எந்த ஒரு வழிபாடு பண்ணாலுமே நம்ம வந்து மூலப்பரம்பொருளை சிவபெருமான் வணங்கினாலும் ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி தான் இந்த அருள் பெற்றிருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய முக்கியமான பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் வழிபாடு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே முருகப்பெருமான் தான். இல்லை தமிழ் சங்க தலைவராக இருந்து பண்ணியிருக்காரு. அதே போல் கொஞ்ச தொழில் பகர்வனார் அதை பதிவு பண்ணியிருக்காரு.
தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலுடைய முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமான் அருள் பெற்றவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து சிறப்பான நிலை அடைவாங்கன்றதுக்கு அடியேனே மிகப்பெரிய சான்று. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல முருகனுக்கு பிரம்மாண்டம் தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் முருகன் பிரம்மாண்டமா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்படிங்கும் போது இதை எப்படி பாக்குறீங்க? இது முருகன் யுகத்தோட எக்ஸ்ட்ரீம்னு பாக்குறீங்களா? இதுதான் அதை வந்து நிரூபிக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல இத கேட்கும் பொழுது எனக்கு பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அது கூட நமக்கு இந்த திரைப்படம் வந்தப்புறம் இன்னும் ட்ரெண்ட் ஆயிட்டார் அந்த சோழர்கள். அப்ப ராஜராஜன் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுது இலங்கை போறாராம். அவங்க பெருசு பெருசா புத்தர் சிலைகளை பார்த்தாராம். பா நம்மலாம் சிவ வழிபாடு, ஏன்னா சோழர்களே சிவபெருமான் தான் பிரதானம். அவங்களுடைய முடிசூட்டு விழாவே தில்லையில தான் நடக்கும், சிதம்பரத்துல. இப்படி பெரிய பெரிய சிலையா நம்ம சிவபெருமானுக்கு வைக்கணும், பெரிய ராஜாவானா இந்த குழந்தையில ஆசைப்படுவோம்ல, அப்படி அவர் ஆசைப்பட்டார். அதே மாதிரி அவருடைய அண்ணா ராஜாவாக முடியல காலத்தால இவருக்கு தான் அந்த பட்டம் வருது, ராஜ்யம் வருது, வெற்றிகள் வருது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விஆர்எஸ் வாங்கிட்டு ராஜராஜ சோழன் பெரிய கோயில், பெரிய நந்தி, பெரிய லிங்கம் அப்படின்றத பண்றார். இது மாதிரி ராஜாவா இருக்கணும் தான் இல்லை. இப்போ முருகனை கொண்டாடுறவங்க திருப்பி நம்ம என்னங்க முருகனுக்கு பண்ணிட முடியும் சொல்லுங்களேன். நாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடுறாரு. நாவுக்கரசர்னா சிவபக்தர், சிவன் தான் அவருக்கு எஜமானன். இவர் வந்து வேலைக்காரர் மாதிரி, தாசபக்தின்னு பேரு. ஆனா சின்ன எஜமான் யாருன்னா முருகன். அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வேலை பண்றவங்கலாம் அந்த சின்னவரை வளர்த்துருப்பாங்க. சின்னவருன்னு வாங்க, நம்ம பிள்ளைன்னு வாங்க. பெரியவர்கிட்ட மரியாதை இருக்கும், ஆனா அந்த பையங்க கிட்ட எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா இவங்க தோல்ல போட்டு வளர்த்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. அது மாதிரி நாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடுறாரு. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. முருகா நீ என்ன பார்த்துக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்னால் முருகனை பார்த்துக்க முடியுமா? ஆனால் அது ஒரு ஆசையாக நான் சொல்கிறது தான். அப்போ முருகன் என்ன பார்த்துக்கோ, நான் கிடக்கிறேன். கிடக்கிறதுனா யார் இருக்கும்? குழந்தை கீழே கிடக்குதுன்னுவாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு எதுவும் தானாக பண்ண தெரியாது. அது மாதிரி நான் கிடப்பேன் பாப்பா மாதிரி, நீ தான் முருகன் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு இந்த கலியுகத்தில் முருகர் யுகத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது ஒருத்தரும் மனசுக்குள்ள ஒரு ராஜா, நான் பெருசாக முருகனை வச்சு அழகு பார்க்குறேன். எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கான் இவனை. இன்னும் பிரம்மாண்டமாக பார்த்தா முன்னாடி மலேசியாவில் மட்டும்தான் அவ்வளோ பெரிய முருகனை நம்ம போய் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் இன்னைக்கு தமிழகத்திலே நிறைய இடத்துல, சேலம்ல இருக்கு, ஏன் இந்த மடிப்பாக்கத்தில் கூட ஒரு முருகர் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கார். அது ஒன்றும் இல்லை, இந்த பிரம்மாண்டமாக முருகனே அவனுக்கு கோலாகலன்னு ஒரு பேர் உண்டு. அவனே கொண்டாட வைக்கிறான். அந்த அளவு அருள் கிடைக்குது. அவங்க கொடுக்குற ஒரு நன்றி கடன் தான் இது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு நம்ம பண்றதுல. அதே மாதிரி முருகனை வந்து இந்த காலத்து இளைஞர்கள் கொண்டாடும் போது எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க திருப்புகழ் பாடுறீங்க, மற்ற விஷயங்கள்லாம் பாடும்போது எல்லாரும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விஷயத்துல முருகனை அழகா கொண்டு வராங்க. அவரை எப்படியெல்லாம் வந்து அலங்கரிக்கணுமோ அப்படி அலங்கரிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த அது மாதிரிலாம் பண்றாங்க. அப்படிங்கும் போது இந்த தலைமுறை முருகனை கொண்டாடுற பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்லை, எந்த இளைஞர்களாக இருந்தாலும் முருகனை கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டால் முருகன் இளைஞன். இந்த உலகத்தில் நிறைந்தர அழகன் இளைஞன் அப்படின்னா முருகன் தான். திருமுருகாற்றுப்படை சொல்லுகிறது என்றும் இளையாய் அழகியோய் அப்படின்னு சொல்லி. அப்போ இளைஞர்கள் தான் ஒரு இளைஞனை கொண்டாட முடியும். அப்பேற்பட்ட கட்டிளம் காளையாக இளைஞனாக இருப்பவன் நம்முடைய முருகப்பெருமன். காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமெய்தியவா. முருகப்பெருமான் யாருன்னு கேட்டால் கட்டிளம் காளை அப்படின்னு அருளிராஜ் சொல்றார். காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவமெய்தியவான்னு சொல்றாரு. அந்த வகையில் இளைஞர்கள் கொண்டாடுவது என்பது இளைஞர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா முருகப்பெருமான் தான் எல்லாத்தையும் கொடுப்பார், இளைஞர்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே. ஏன்னா திருமணம் வேணுமா திருமணம் பண்ணி வைப்பார், திருமணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குழந்தை பேர் வேணுமா குழந்தை பேர் கொடுப்பார். எல்லாத்தையும் தரக்கூடிய அற்புத கடவுளாக முருகப்பெருமான் விளங்குகிற காரணத்தால் முருகப்பெருமானை தூக்கி பிடிப்பது என்பது இளைஞர்களுக்கு இப்போ கைவந்த கலையாக மாறிவிட்டது. அது நல்லது தான், அது எல்லாரும் பக்கம் வரணும். ஏன்னா நம்முடைய அருணகிரிநாதர் சொல்கிறாரு, இளைஞர்கள் வயது வந்தாலே மனசு மாறும் அப்படிங்கிறாரு. மாறி இருக்கு. யாருக்கு? அருணகிரிநாதருக்கு மாறி இருக்கு.
இத்தார் அணிக்குள் மனு வித்தாய் முளைத்தெழுதி கேவி கிடந்து மடி மீது தவழ்ந்தடிகள் தத்தா தனத்தன்னை இத்தே சிறுத்தலை நோடி திரிந்தவ கோடி பிரபந்தங்கள் இச்சீர் வயது 8 வர 8 16 8 வர பால குணங்கள் பயில் கோல பெதும்பயிர் உருவாகி இக்கார் சலத்து மதனை கிளைத்து வெகுவாக அப்படின்னு ஒரு பெரிய திருப்புகள் போகுது. அந்த 16 வயது வந்தாவே நம்மளுடைய நிலை மாறும், சிற்றின்பத்தின்பால் மனம் போகும். அப்படி இருக்கிற நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் சிற்றின்பத்தை விட்டு விட்டு பேரின்பமாக இருக்கக்கூடிய பெருங்கடவுளாக முருகப்பெருமான் பக்தியில போறாங்க அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானுடைய அருள்தான். அப்பேற்பட்ட வகையில முருகப்பெருமான் ஈர்த்து ஆட்கொள்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இளைஞர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் தந்து முருகப்பெருமான் காப்பாற்றுவார்ங்கிற நம்பிக்கை இளைஞர்களுக்கு வந்திருக்கு. எப்பயுமே பக்திங்கிறது 60 வயசுக்கு மேலதான் அப்படின்னு இருக்கு. தலையில நர வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளை கும்பிடுவது அப்படின்னு இருக்கக்கூடாது. கடைசி நேரத்தில் சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பண்ணுறது? இருக்கிற காலத்தில் அதை சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஒரு திருப்புகள்ல வருது, வார்த்தை வாயை திறந்தா வார்த்தை வரல இருமல் வருதுன்னு வருது ஒரு திருப்புகள்ல. தொந்தி சரியாங்கிற பாட்டில் இருமல் கிண் கிண் என உரையே குளற விழி துஞ்சு குருடு படவே அப்படிங்கிறார். அப்போ கடைசி காலத்தில் எதுக்கு? அது என்ன மாற்று சமயங்கள்ல தான் இளைஞர்கள் அந்தந்த சாமிகளை அந்தந்த இளைஞராக இருக்கும்போது கும்பிடணுமா? இல்லை, இளைஞர்களாக இருக்கிற போது இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏன் கும்பிடக்கூடாது? இப்போ நான் இப்போ கொஞ்சம் காரசாரமாக வரனே, அது என்னங்க, நம்ம சமயத்தில் எனக்கு ஒரு வருத்தம், நெற்றியில் ஒருத்தன் திருநீர் நெத்தி நிறைய பூசிக்கிட்டு போனால் அவனை கேலி செய்வது கிண்டல் செய்வது நம்முடைய சமயத்தில் இருக்கு, மாற்று சமயத்தில் இல்லை. இதெல்லாம் வெளிப்படையாக பேசணும். இதே இதன் மூலமாக விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக. கண்டிப்பா பட்டை போட்டாலே என்னப்பா நல்லவனா நடிக்கிறியா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. ருத்ராட்சம் போட்டு வந்தா ஏன் ருத்ராட்சம் போட்டேன்னு கேள்வி கேட்கறாங்களே ஒழிய அது ஞான வேள்வின்னு உங்களுக்கு தெரியலையே. பெரியவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ருத்ராட்சம் ஏன் போடக்கூடாது, ஏன் திருநீர் பூசக்கூடாது, இத்தனை பேசுறோம். யாராவது ஒருத்தராவது தன் வீட்டில இருந்து ஒரு பிள்ளைய இந்த மடத்துக்கு நான் தம்பிரானாகவோ சன்னியாசியாவோ அனுப்புறேன் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வர மாட்டேங்குது? நம்ம பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா சிற்றின்பத்தில் நம்ம குழந்தைய பேத்து பேரம் பேத்தி எடுத்து அவங்களுக்கு இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அதெல்லாம் சாதாரண விஷயம், அது சம்சார சாகரம், அதை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வரல. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு இப்பவே வந்துருச்சு பாத்தீங்களா, முருக பக்தியில போறாங்க. அவங்களுக்கு அப்போ ஆசா நிகழம் துகள் ஆயினன்னு சொல்றாரு அருணகிரிநாதர். அப்போ ஒரு எல்லையில அவங்களுக்கு ஆசாபாசங்கள் நிறைவடைந்து முருகப்பெருமான் மீது முருகா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் வேண்டாமா, முருகா நீயே வேண்டும் அப்படின்னு வேண்டக்கூடிய நிலைமை வரும். அதற்காக பிள்ளைகள் இளைஞர்கள் இப்ப இருந்தே ஆயத்தமாகி விட்டார்கள் சொல்வதை விட ஆயத்தமாகி விட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இளைஞருடைய ரெப்ரசன்டேட்டிவா என்ன நான் சொல்லிக்கணும்ல. ஏன்னா அது ஒரு சில வீடியோஸ், உங்க வீடியோஸ் பார்க்குற நிறைய பேரே நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு டிப்ரெஷனை போக்குது. அதை கேட்கும்போது இது வந்து வேற, ஏன்னா முருகன் பாடல் கேட்கறது வேற, பக்தி பாடல் கேட்கறது வேற. அப்படிங்கும் போது இப்ப சொற்பொழிவு அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தலைமுறையினர். அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை, அதாவது இப்போ என்னென்னா நம்ம நிறைய காணொலியும் போடுறோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உடனே அது தள்ளி பார்க்குற மனநிலை தான் வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் சொல்லுவீங்களே, அந்த நீங்கள் போடுவீங்க அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருக்காதான் அந்த மாதிரி பார்க்குற ஒரு முறை உருவாகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அது போல வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வருது. இன்னும் இப்போ ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் பார்க்குற காணொலியெலாம் வந்து அவங்களுக்கு வந்து பொறுமை இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஆனால் என்னென்னா நம்ம வந்து அந்த வந்து ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான கருத்து, அது ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா நம்ம சமய சின்னங்களாடி நம்ம தயங்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா நீங்கள் பட்டம் போடும் போதும் கழுத்துல ருத்ராட்சம் போடும் போதும் சின்ன வயசுல யாருமே அந்த அளவுக்கு கேலியோ கிண்டலோ பண்ணிருக்கோம். நாங்கள் அதை பொருட்படுத்த மாட்டோம். என்னன்னா நாம் வந்து நம்ம நிறைய பின்பற்றுறோம். நம்ம வந்து மற்றவங்க மாதிரி மதத்தை பரப்புறோம். நம்ம நிறைய பின்பற்றுறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான் நாங்கள் சொல்லுவோம், முஸ்லீம் சகோதரர் சொல்லுவோம். அவங்க அழைப்புக்கு திருமணத்துக்கு போனால் கூட நாங்கள் அடியார் குழம்பு தான் போய் வாழ்த்துவோம். ஏன்னா என்னோட நெறி இதுதான். நான் வந்து ஏன் வந்து என்னோட நெறியை நான் மறைக்க முயற்சி பண்ணோம். நான் என்னோட பின்புலம் இதுதான். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாங்களாம் மகிழ்ந்தில் போனாலும் சரி, இருசக்கர வாகனம் ஓட்டினா கூட குடும்பம் போனால் 7 நாள் சட்டை அணிய மாட்டோம். இப்படியே தான் இருப்போம் நாங்கள். ஏன்னா என்னோட நெறி இது, நான் மண்ணின் மைந்தர், என்னோட நெறியை நான் பின்பற்றுறேன். எங்களுக்கு முழுமுது பெருமாள் சிவபெருமான் அருள்பெற்ற முருகப்பெருமானோட வழிபாட்டில் நாங்கள் இருக்கோம். எல்லாமே நாம் அந்த அதாவது நிறைய பேர் அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான கருத்து, நம்ம இந்த பின்புலம் இருக்குன்னு நிறைய பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்போ என்னோட பின்புலம் என்ன, யாரும் அழைச்சா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதான் நிகழ்வில் இருப்பாங்க, இல்லை வந்து ஊடகத்தில் இருப்பாங்க, இதான் அப்புறம் திருப்பி அழைப்பாங்கன்ற மாதிரி நம்ம பின்புலத்தை முதல்ல வந்து தெரியப்படுத்தணும். அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரொம்ப பாராட்டக்கூடிய சொன்னது. அதாவது அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தலைமுறைகள் வந்து ஏன் ஒரு இறைநடிக்கு ஆட்படுத்தணும்னு நினைக்கல. எல்லாமே வந்து குடும்பம் இல்லறம் நல்லறம் இல்லைன்னு சொல்ல அவையாக சொல்லியிருக்காங்க, இல்லை மாற்று கருத்தில். ஆனாலும் யாராவது ஒருத்தர் வந்து தானாக முன் வந்து அந்த மாதிரி நெறிப்படுத்துனாங்கன்னா தான் நம்ம தலைமுறைகள் வளரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிற மத தாக்கம் நம்ம இப்போ இருக்க காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தாலே ரொம்ப மனசு கஷ்டப்படுது. நம்ம குழந்தைங்களை வந்து அவங்க வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க, திரைமறை வேலை நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் உடைக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நெறிப்படுத்தணும்.
காலையில் இருந்து இந்த மாதிரி செயல்பாடுலாம் பண்ணணும். காலை கடன் சொன்னால் காலை கடன் சொல்கிறது இறைவணக்கம் தான். நம்ம திருநாவுக்கரசர் 9 மலை பறித்து உண்ணாராகின்னு சொல்கிற மாதிரி நம்ம இறை வழிபாடு தான் நம்மளுக்கு தலையாய விஷயம். இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்தது காரணம் எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பல ஊடகங்கள்லாம் கிடையாது. நம்ம வந்து அரசாங்க ஊடகம் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் எப்போ வந்து கோயிலுக்கு போவோம் பார்த்திங்கன்னா ஒளியும் வரும் வெள்ளிக்கிழமையில் 7:30 மணிக்கு. அப்போ தான் கோயிலுக்கு போவோம். ஏன்னா யாருமே கோயிலில் இருக்க மாட்டாங்க. அதே போல் திரைப்படங்கள், ஏன்னா மற்ற ஊடகம் கிடையாது. நம்ம சென்னை தொலைக்காட்சி மற்ற அந்த ஊடகம் மட்டும்தான். அது இப்போ தனியார் தொலைக்காட்சியே கிடையாது அந்த காலகட்டத்தில். அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கு திரைப்படம் போடுவாங்க. அப்போ கோயில் போவோம். ஏன்னா யானரமே இருக்காது. சரி மேடம், இப்போ அவர் சொன்னது வந்து பட்டை போடுறதா இருக்கட்டும், ருத்ராட்சம் போடுறதா இருக்கட்டும் வந்து ஒரு இதாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க நிறைய பேர் அதை போடுறத வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா உங்கள் பேச்சுகள் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா பர்சனலாக இந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து முருகப்பெருமானையும் இந்த சமயத்தையும் கொண்டாடுறாங்களே, அந்த தருணம் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்திருக்கா? நிறைய இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோயில்களில் இப்போ ரொம்ப மாடர்னாக இருக்கிற பெண்கள் கூட ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிறத நான் பார்க்குறேன். இது வரவேற்கத்தக்கது. இதை வந்து ஒரு நடிகர்கள் பண்ணால் ரொம்ப ஆசையாக எடுத்துட்டாங்க. ஒரு சமயத்தில் ஒரு பெரிய நடிகர் ஒரு அண்ணாமலையாரை வச்சு ஒரு படம் பண்ணார். தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தவறில்லை, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. எனக்கு என்னன்னா குழந்தையில இருந்து இப்ப பெரியவங்க இருக்கும்ல, ஒரு பிரச்சனைனா சுவாமி கிட்ட போறாங்கல்ல. இப்ப முருகன்ல ஒரு 1000 பேர்ல ஒரு 100 பேர் அவனை உண்மையாவே அனுபவிக்க கொண்டாடுறாங்க. மிச்ச 900 பேர், நானும் அந்த 900லயே இருக்கேனே வச்சுக்கலாமே, ஒரு தேவைக்காக தான் சுவாமி கிட்ட போக ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு தேவை இருந்துட்டே தானே இருக்கு. நம்ம வேண்டுதலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது இல்ல, முற்றுப்புள்ளியே இல்லாம நம்ம வேண்டிகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம வீட்டுல இருந்தே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுல முதல்ல குடும்பமா சேர்ந்து பூஜை பண்ணணும். அதெல்லாம் எங்க வீட்டுல பண்ணாங்க. எனக்கு ஒரு பாரம்பரியமான பள்ளி, ஒரு அரசு பள்ளி தான், மயிலையில படிச்சேன். பள்ளியும் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தது வீடும். இப்போ சில பேர் வீட்டில் பார்க்கும் பொழுது பூஜை பண்ணும்பொழுது குழந்தைங்க அதுங்க பாட்டுக்கு டிவி பார்க்குதுங்க. குழந்தைங்க பார்க்கட்டும், நம்ம இல்லை கூட்டு பிரார்த்தனையா அப்பா அம்மா குழந்தைங்கன்னு ரொம்ப நேரம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்களேன். நிறைய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தர வேண்டாம், செஞ்சு காமிச்சாலே போதும். இப்போ நிறைய பேர் வீட்டில் வேல் பூஜை பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிற ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இதுக்கெல்லாம் ரொம்ப விமரிசையாக பண்ணுறாங்க. சஷ்டி பூஜை இதெல்லாமே. இன்னொன்று விஷயம், இங்கே இருக்கிற இவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், மற்றதை கூட சதீஷ் ஐயா இவங்கெல்லாம் மனனம் பண்ணியிருப்பாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு எங்கள் 3 பேரில் கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் பண்ணியே இருக்க மாட்டோம். அந்த கேட்டு அப்போ சூலமங்கலம் அம்மா அவங்களுடைய பாடல்கள் அவ்வளோ இது. இன்னைக்கும் மயிலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க வீடு. அவங்களெல்லாம் சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இப்போ இல்லை. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி கவசத்தை கேட்டே எங்களுக்குலாம் மனப்பாடம் இருக்கும். எங்களுக்குன்னா எங்கள் 3 பேர் இல்லை, யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க நிறைய பேருக்கு கேட்டே மனப்பாடாகும். ஏன் வீடுன்னு இருந்தால் காலையில் ஒரு சுவாமி பாட்டு போகும். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். இதை எவ்வளோ பேர் முணுமுணுப்போம், எல்லாருமே முணுமுணுப்போம். ஏன்? அப்போ டிஎம்எஸ் ஐயா பாடல், சீர்காழி ஐயா அப்போ வீட்டில் என்னதான் ட்ரெண்டியாக சாங் போடுங்க, முருகனை மாதிரி ட்ரெண்டியும் கிடையாதுங்க. ஆமாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக, குழந்தையாக குமரனாக, குட்டி பாப்பாவா முருகன் தான் நம்ம வீட்டுக்கு குழந்தை. கொஞ்சம் வளர்ந்தாச்சா இவர் சொன்ன மாதிரி அவன்தான் அழகன், அவன்தான் இளைஞன். என்னுடைய இளமை ஒரு 10 வருஷம் இருக்கும். இப்போ எனக்கு 35 வயசு 40 வயசு ஆயாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அந்த இளமை முருகன் தான் பர்மனன்ட். அப்ப ஆசானாக, தேசிகராக, குருவாக அதுவும் முருகன். அதனால வீட்டுல முதல்ல விபூதி வைக்கிறதுல அப்பா அம்மா வைங்க. குழந்தைங்களுக்கு எங்க வீட்டுல நான் பண்றத சொல்றேன், முதல்ல சாமி கிட்ட சொல்ல சரியாயிடும். கட்டையா விபூதி வைக்கும் பொழுது யாராவது கிண்டல் பண்ணா இது என்னுடைய அடையாளம்ன்றத பெருமையா சொல்ல ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. மற்ற மதத்துல கொடுக்குற அடையாளத்தை நம்ம மதிக்கிறோம்ல, ஆனா மற்ற மதத்தை விட நம்ம கூட இருக்கிறவங்களே இதை கொஞ்சம் விளையாட்டா சொல்லிடுவாங்க. ஆனா இது பெரிய துணை கவசம் அப்படின்றத அவங்க உணர வச்சா, முதல்ல சுவாமியை வித்துருங்கன்னு, அதாவது என் பையன் கிட்ட விற்பேன். ஏய் போகும்போது சாமி கும்பிட்டு போயிடு, 3 சுத்து சுத்திடு, மேட்ச்ல ஜெயிச்சிருவ, பரவாயில்லன்ற. முதலியா முக்திக்கா குழந்தை போவாங்க. கண்டிப்பா போக மாட்டோம், நம்மளே போல என்ன முக்தி பக்தியை தேடி போவோம். ஒரு என்ன ஒரு சுவாமி கிட்ட அக்ரிமெண்டாவே போ, அம்மா சுவாமியை பார்த்துட்டு போனேன், இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா ரன் எடுத்தேன், பரவாயில்ல முதல்ல சுவாமி கொடுக்கிறவரா இருக்கட்டும். நம்ம எவ்வளவு நாள், நான் கோயிலுக்கு பூனைக்குட்டியோட விளையாட போயிருக்கேங்க, பிரசாதத்துக்கு போயிருக்கோம். எங்க வீட்டுக்குள்ள ஓடி ஆடி விளையாட முடியாது, அங்க ஓடி ஆடி போகலான்னு போயிருக்கோம். முதலேவா நான் கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணி ரசிச்சு அழுக வராது. முதல்ல அந்த இடத்துக்கு போய் இங்க ஒருத்தர் இருக்காருப்பா, பெரியாள் ஒருத்தர் பார்த்துக்க இருப்பாருன்ற நம்பிக்கை,
தானாக ஆன்மீகத்தில் அவர்களுக்கான வளர்ச்சியை கொடுக்கும்.